ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈவாஸ் சென்னை சமையல். இன்றைக்கி சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆலு பரோட்டா. சுவையான ஆலு பரோட்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கோதுமை மாவு 150 கிராம் எடுத்துக்கிறேன். அதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். சீரகம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணிப்போம். 1/2 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கலாம். எந்த கிளாஸில் நான் அளந்தனோ அதே கிளாஸில் 1/2 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிறேன். எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுறேன். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். கோதுமை மாவு நம்ம கோதுமை சப்பாத்தி எப்படி செய்வோமோ அதுக்கு மாவு திரட்டுறது போல் நல்லா திரட்டிக்கலாம். இருக்கிற தண்ணியை ஊற்றி பிசைஞ்சிப்போம். நல்லா பிசைஞ்சாச்சு. கோதுமை சப்பாத்தி பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போ அதை எடுத்து நான் ஒரு பக்கமாக வச்சிடுறேன். ஒரு 1/2 மணி நேரம் அது ஊறட்டும். இப்போ நம்ம ஸ்டஃப் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கிறேன். பச்சை மிளகாய், ஒரு பச்சை மிளகாய் எடுத்து 2ஆக கீறி பொடியாக கட் பண்ணிக்கிறேன். அதோட கூட 1 ஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, இதெல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறேன். எல்லாம் உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா மசிச்சுப்போம். அதில் அந்த பொடியெல்லாம் போட்டுக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பிசைஞ்சு நல்லா பொடியாக்கிட்டு இது மாதிரி உருண்டையாக்கி வச்சுக்கலாம். ஸ்டஃப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சப்பாத்தி திரட்ட ஆரம்பிச்சிடுவோம். சப்பாத்தி திரட்ட ஆரம்பிச்சிட்டேன். சப்பாத்திக்கு நம்ம இப்படி பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அதில் அந்த ஸ்டஃப்பை எடுத்து வைங்க. ஸ்டஃப்பை வச்சு இப்போ மூடிடலாம். மெதுவாக திரட்டணும், உடஞ்சிடக்கூடாது. உள்ளே இருக்கிற ஸ்டஃப்பும் வெளியில் ரொம்ப தெரியக்கூடாது. தெரியும், பட் ஆனால் கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிகிற மாதிரி பண்ணுங்கள். ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அடுத்ததும் நான் ரெடி பண்ணிக்கிறேன். ஒரு 2 இது ரெடி பண்ணினேன். இப்போது தவா வச்சு அதில் இந்த சப்பாத்தியை போடுவோம். இந்த பரோட்டாவை போடுவோம். ஆலு பரோட்டாவை போடலாம். 2 பக்கமும் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு அதில் எண்ணெயை தடவிக்கிறேன் நான். நீங்கள் உங்களுக்கு நெய் தடவணுன்னா தடவிக்கலாம், இல்லை சீஸ் போடணுன்னா போட்டுக்கலாம், பட்டர் போடணுன்னா போட்டுக்கலாம். நான் எண்ணெயை தடவிக்கிறேன். உங்கள் விருப்பப்படி நீங்கள் எது வேணாலும் தடவிக்கலாம். 2 பக்கமும் திருப்பி போட்டு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா எடுத்து பரிமாறுங்க. இந்த ஆலு பரோட்டாக்கு பார்த்திங்கன்னா ரைத்தா நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரைத்தா யூஸ் பண்ணிக்கலாம். அதோட கூட ஊறுகாய் உங்களுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான ஆலு பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. ரைத்தாவோட கூட நான் ரெடி பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்ன கமெண்ட் வேணாலும் பண்ணுங்கள். பாசிட்டிவாக இருந்தால் எடுத்துக்கிறேன், நெகட்டிவாக இருந்ததுன்னா திருத்திக்கிறேன்.